ஸோ ஹலோ நண்பா. ஸோ வெல்கம் பேக் டு சஞ்சு ப்ரோக்கரேஜ் சேனல் பா. ஸோ இன்னைக்கான வீடியோ இதை பற்றி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ வேற லெவல்னு ஒரு கம்பெனிக்குள்ள தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கோம். ஸோ நம்மளோட தொடர்ந்து வீடியோஸில் ஸோ எக்கச்சக்கமான கம்பெனிஸ்ன்றதை நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது ஃபுல்லாகவே க்ளோசிங் கம்பெனிஸாக இருக்கும். ஸோ லைஃப் லாங் வராத ஒரு கம்பெனிஸாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் லாங் ஏர்ன் பண்ண முடியும் ஸ்டாண்டர்டாக. ஸோ அதே போல் ஈஸியாக வேற லெவலான பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விதமான நம்ம கஷ்டமும் படாமல் ஈஸியாக நம்மளால ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட கம்பெனியில் எவ்வளோ ப்ரோ ஏர்ன் பண்ண முடியும்னா, அதுக்கு முன்னாடி கம்பெனி பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ விஎம்ஆ மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். ஸோ ஓகேவா. ஸோ இந்த ஒரு கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2020 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதே போல் வந்தீங்கன்னா இதில் என்ன ஒர்க் ப்ரோ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் மாடல் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ டைரக்ட் சேல் பிஸ்னஸ். நம்ம எந்த விதமான ஆட்ஸும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ எந்த விதமான ரெஃபரும் பண்ண போகிறது கிடையாது. ரெஃபர் எதுவுமே இல்லாமல் ஸோ டைரக்ட் சேல் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம். டைரக்ட் சேல் பிஸ்னஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ்ன்றது நம்மளோட கம்பெனியை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஒர்க் மாடல் பார்த்தீங்கன்னா டைரக்ட் சேல் பிஸ்னஸ். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட கம்பெனியில் ஸோ எந்த விதமான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்னா, கவர்மெண்ட்லேருந்து தந்த சர்டிஃபிகேட், வாங்கின சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, டேனு, எம்சிஏ, ஐஎஸ்ஓ, எஃப்எஸ்எஸ்ஏ, இந்த மாதிரி 6 சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜிஎஸ்டி அண்ணா என்ன ப்ரோ, பேன் அண்ணா என்ன ப்ரோ, டேன் அண்ணா என்ன ப்ரோ, எம்சி அண்ணா இந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்ன ப்ரோ, இதெல்லாம் எதுக்கு தர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருப்பேன் வீமா பற்றி. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் பற்றி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த ஒரு போர்டு மாதிரி, ஸோ இந்த ஒரு போர்டில் ஈச் அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஸோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியில் ஸோ ஒர்க் பற்றி பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ பேசிக்காக நம்மளோட கம்பெனி பற்றி தெரிஞ்சிங்கன்னா போதும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் பற்றி எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 484 E/8 பழனி ரோடு, நல்ல கவுண்டர் நகர், ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல், தமிழ்நாடு. இந்த ஒரு அட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து போய் கூட நீங்க விசிட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஸோ அவங்க கிட்டையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல இதுதான் நம்மளோட கம்பெனிக்கான ப்ரொஃபைல் பேசிக் டீடைல்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல எப்படி ப்ரோ ஏர்ன் பண்ண முடியும், டைரக்ட் சேல் பிசினஸ் சொன்னீங்க ப்ரோ. இந்த ஒரு டைரக்ட் சேல் பிசினஸ்னா நான் ரெஃபர் பண்ணாதானே ப்ரோ, நான் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணாதானே ப்ரோ நம்மளுக்கு இன்கம் வரும்னு கேட்டீங்கன்னா ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளோட கம்பெனியோட பிளானே வேற. ஸோ வேற லெவலும் யூஸ்ஃபுல்லான மக்களுக்கு தேவையான வேற லெவலான ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஸோ அந்த ஒரு பிளான் தான் நம்மளோட கம்பெனியில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட் சேல் பிசினஸ் இருக்கா. ஸோ டைரக்ட் சேல் பிசினஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். டைரக்ட் சேல் பிசினஸ் என்ன. ஸோ நாம அடுத்த பிசினஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட கடையில எல்லாம் ஒரு பிசினஸ் நடக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைரக்ட் சேல் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஃபேக்டரி இருக்கா, இங்கேயும் ஃபேக்டரி இருக்கா. இதுதான் நம்மளோட ஒரு கம்பெனியில மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஃபேக்டரியில ஒரு பொருள் மேனுஃபேக்சர் ஆகுது ப்ராடக்ட். ஸோ அதே போல இங்கேயும் ஒரு பொருள் ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் ஆகுது. ஸோ வேர் ஹவுஸ்க்கு வந்து வருது. அதே போல சேம் இங்கேயும் வேர் ஹவுஸ்க்கு வருது. ஸோ இந்த வேர் ஹவுஸ்ல இருந்து கம்பெனிக்கு வருது, இங்கேயும் கம்பெனிக்கு வருது. ஸோ கம்பெனில இருந்து யாருக்கு போவோம்னா இங்க ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிய நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இங்க யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் இருப்பாங்க, ஷாப்கீப்பர், அப்புறம் கஸ்டமர், கன்சியூமர் இருக்கு இல்லையா நடுவில். ஸோ இங்க டிஸ்ட்ரிபியூட்டர் டைரக்ட் யாருக்கு வரும்னா கன்சியூமர் பிளஸ்
கஸ்டமர். ஸோ கஸ்டமர் என்ன ப்ரோ, கன்சியூமர் என்ன ப்ரோன்னு கேட்டீங்க. கஸ்டமர்னா ப்ராடக்ட் வாங்குறவங்க. ஸோ கன்சியூமர்னா ஸோ ப்ராடக்ட், அந்த ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல ப்ரோ எப்படி ப்ரோ எனக்கு இன்கம் தராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் 30% கம்பெனிக்கும் ப்ராஃபிட் போகுது. ஸோ இந்த ஒரு ப்ராஃபிட் ஏன் ப்ரோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70% நம்ம அந்த கம்பெனிலேருந்து ப்ராஃபிட் தராங்க, 30% ஏன் ப்ரோ தராங்கன்னு கேட்டிங்கன்னா, டைரக்ட் சேல் பிஸ்னஸ்ல எந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இருக்குமே, டிரான்ஸ் இந்தியா ஆகட்டும், ஆக்சஸ் இந்தியா ஆகட்டும், ஸோ நிறைய இருக்கு இல்லையா? ஆன்லைன் டைரக்ட் சேல் பிஸ்னஸ் அதெல்லாம் ரெஃபர் பண்ணாதான் நம்மளுக்கு இன்கம்ன்றது வரும். ஆனால் இதில் ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஸோ அங்கே என்ன எல்லா டைரக்ட் சேல் பிஸ்னஸ்லையும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கிலிருந்து இருக்கா, ஸோ இதெல்லாம் ஒன்னே தான். இது மூணுமே கம்பெனி. ஓகேவா? ஸோ கம்பெனியோட விஷயம் தான் இந்த மூணுமே. ஸோ இந்த ஒரு மூணுமே கம்பெனியோட விஷயம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ஸோ கஸ்டமர் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நாம இங்க. ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் நாம இருக்கும்போது ஸோ கஸ்டமரும் நாமளா தான் இருப்போம், கன்சியூமரும் நாமளா தான் இருப்போம். அது எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ப்ராடக்ட் நாங்கள் வாங்குறோம், நாம தான் வாங்குறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டராக நாம வேல்யூம் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒர்க்கிங் இன்கம்ல வரும். நம்மளோட இஷ்டம் தான் டிஸ்ட்ரிபியூட்டராக ஒர்க் பண்ணுறது, இல்லைன்னா தேவையில்லை. டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒர்க்கிங் வேலையே பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஏர்ன் பண்ணிக்க முடியும். டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும்னா நான் அன்லிமிட்டட் ஏர்ன் பண்ணணும்னா ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ல வேலை பார்த்துக்கலாம். இல்லைன்னா டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாமல் அப்படியே டைரக்டா நம்ம கன்சியூமர் கஸ்டமராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கோம். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் வாங்குறோம், நாம தான் யூஸ் பண்ண போகிறோம். யாருக்குமே ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ண போட கிடையாது. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டர்னா ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் வருதா, அந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம ரெஃபர் மட்டும் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ண கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு டைரக்டா நம்மளுக்கு வர்றதுனால தான் ஸோ கம்பெனிக்கு இங்கே 30%, நம்மளுக்கு 70% வருதா? ஸோ இந்த எல்லாமே நாம தான், அதனால நம்மளுக்கு 70% வருது. ஸோ இங்க 30% இதுக்கு போகுது. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30%, கம்பெனிக்கு 30%, இவங்களுக்கெல்லாம் கமிஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஹோல்சேல் ஆகட்டும், ஷாப்கீப்பர் ஆகட்டும், ஸோ இவங்களுக்கெல்லாம் ஆகிற சார்ஜஸ் தான் இங்க நம்மளுக்கு டைரக்டா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு இன்கமா தராங்க. அங்க என்ன இருக்குதுன்னா, ஹோல்சேல் ஒருத்தன் எடுத்துட்டு வருவான் ப்ராடக்ட், ஷாப்கீப்பர் ஒருத்தன் எடுத்துட்டு வருவான், ஸோ கஸ்டமர் ஒருத்தனா இருப்பான், யூஸ் பண்றவன் ஒருத்தனா இருப்பான். ஸோ இந்த ஒரு 70% எப்படி ப்ரோ கால்குலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவனுக்கு ஒரு 30% வச்சுக்கோங்களேன். 30%, இவனுக்கு ஒரு 20%, இவனுக்கு ஒரு 10%, 30, 40, 50, 60, இவனுக்கு ஒரு 10%ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எல்லா இன்கமும் இவ்வளோ பேருக்கு தராங்களா? இந்த மொத்த வேல்யூம் ஸோ நாம பார்க்கறதுனால தான் நமக்கு 70%ன்றது நம்மளுக்கு இன்கமா தராங்க. ஸோ இப்போதான் இந்த ஒரு டைரக்ட் சேல் பிஸ்னஸ் ரன் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நாம எப்படி ப்ரோ, நீ சொன்னல ப்ரோ நம்ம ஒர்க் பண்ணாம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னிய ப்ரோ, அது எப்படி ப்ரோ? எல்லா ஒரு டைரக்ஷன் பிசினஸ்லயும் நம்ம ரெஃபர் பண்ணதான் இன்கம். ஆனா இதுல எப்படி ப்ரோ நம்மளால மந்த் 4800 வாங்க முடியும்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்மளோட கம்பெனில பிளான்ல வீக்ஸ்ன்றது கால்குலேட் ஆகும். அது எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜாயின் பண்ண டேல இருந்து ஸோ அந்த வீக்ல இருந்து வீக்ஸ்ன்றது கால்குலேட் ஆகும். அந்த வீக்ஸ் மூலியமா நம்மளுக்கு 4800 தருவாங்க. அதுவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓட தான். அது என்ன ப்ரோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்டீங்கன்னா, ஸோ டிஸ்பிளே பண்றோம் பாருங்க. ஸோ ஒரு பேனர் டிஸ்பிளே பண்றேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இல்லைன்னா ஸோ நான் இதுலயே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஓகேவா? ஜாயின் பண்ண 1 to 5th வீக் நம்மளுக்கு இன்கம் எவ்வளோ ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, ஸோ எவ்ரி சாட்டர்டேன்றது பேமெண்ட் டேயா? ஸோ 1 to 5 வீக் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் கேஷ்பேக் தான் தருவாங்க. ஸோ அந்த ஒரு கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ₹21 எவ்ரி சாட்டர்டே 1 to 5 வீக் வரைக்கும் கிரெடிட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே போல 6 to 10 வீக் உள்ள ஒரு யூசர் நம்ம கீழே தந்துருவாங்க. கம்பெனிலேருந்து டோட்டலா 30 பேரை தருவாங்க நம்ம கீழே. அந்த 30 பேர்ல இருந்து ஒரு யூசர் வந்து பாத்தீங்கன்னா 6th வீக் டு 10th வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு நம்ம கீழே தந்துருவாங்க. ஒரு யூசரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ₹40 per வீக்.
ஒருத்தர்கிட்ட இருந்து கமிஷன் வரும். ஸோ 30 மெம்பர்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணனா மொத்தமா வரும். ஸோ லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ இதுல 1 யூசர் தந்துருவாங்களா, அப்போ எவ்வளவு வரும்? 21 பிளஸ் 40 61 rupees 6th வீக் டு 10th வீக்ல நம்மளுக்கு இன்கமா கிடைக்கும். அதே போல 11th வீக் டு 15th வீக்கு நம்மளுக்கு 2 யூசர்ஸ்ன்றது ஆட் ஆயிருவாங்க. அதே போல இது கால்குலேட் பண்ணிக்கோங்க. 2 யூசர்ஸ்னா ஸோ எக்ஸ்ட்ரா 40 அப்படியே ஆட் பண்ணிட்டே போகலாம். ஒரு யூசருக்கும் வர வர நம்ம இதில் ஆட் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட வீக்லிக்கான இன்கம். ஸோ நம்மளோட 16th வீக் டு 20 வீக்ல 3 யூசர்ஸ்ன்றது ஆட் ஆயிடுவாங்க. ஸோ அதே போல 21 டு 25 வீக்குள்ள 4 யூசர்ஸ் ஆட் ஆயிடுவாங்க. அதே போல 26th வீக்ல எவ்வளவு ஆட் ஆகுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 12 யூசர்ஸ்ன்றது ஆட் ஆயிடுவாங்க. ஸோ அதே போல 26th டு 52 வீக்ஸ்க்குள்ள நம்மளுக்கு 30 யூசர்ஸ் ஆட் ஆயிடுவாங்க. ஸோ ஓகே ப்ரோ, இப்படிதான் நம்மளுக்கு யூசர்ஸ்ன்றது கம்பெனிலேருந்தே தருவாங்க. ஸோ அதே மூலியமா நம்மளுக்கு இன்கம் வந்தது நான் ஒர்க்கிங் இன்கமா வருது. நம்ம வேலையே பார்க்காம இது மூலியமா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஸோ நம்மளுக்கு ஆட் ஆகுறாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இன்கம்ன்றது எவ்ரி சாட்டர்டே. ஸோ நம்மளோட 4800 வருது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அப்போ கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ 30 யூசர்ஸா 30 யூசர்ஸ், ஒரு யூசருக்கு 40 rupees a week. அப்போ 30 into 40 எவ்வளோ? 1200 வீக். இதே மந்த்துக்கு கால்குலேட் பண்ணோம்னா 4800 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி தான் கிடைக்கும். அதே போல நம்மளுக்கு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட்ன்றது நம்மளோட அட்ரஸ்க்கு எவ்ரி மந்த்ன்றது ரிசீவ் ஆயிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இதுல என்ன ப்ரோ ஓகே இவ்வளோ இந்த மாதிரி ஆட் ஆவாங்க, நம்ம எவ்வளோ ப்ரோ ப்ராடக்ட்க்கு வாங்கணும் எவ்ரி வீக். ஸோ எவ்ரி வீக் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளை ப்ராடக்ட்டும் வாங்குறோம், அதே போல நம்ம எந்த விதமான ரெஃபரும் பண்ண போறது கிடையாது இல்லையா. ஸோ அதனால நம்ம ஈஸியாக நம்மளால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல கம்மியா வந்தாலும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூசர்ஸ் படி ஸோ வீக்ஸ் படி நம்மளுக்கு இன்கம்ன்றது ஹையா வரும். ஸோ எந்த விதமான ஒர்க்கும் பண்ணாம இல்ல ப்ரோ நான் ஒர்க் பண்ணனா எவ்வளவு ப்ரோ வரான்னு கேட்டீங்கன்னா ஸோ அதுவும் இந்த வீடியோ சொல்றேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல போட ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இமேஜ் மட்டும் தரேன். ஸோ அந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் ஸோ நம்மளுக்கு வரப்போகுது. அதே போல நம்மளோட ப்ராடக்ட் ஸோ அமேசான்லயும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கம்பெனில வாங்கினாதான் நம்மளுக்கு இன்கம் வரும், அமேசான்ல வாங்கினாலும் இன்கம் வராது. ஸோ அதுவும் நான் ஃபுல்லா டீட்டெயிலா அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ ப்ராடக்ட் பத்தி. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த 30 யூசர்ஸ் இருக்கு இல்லையா ப்ரோ, ஸோ எப்படி ப்ரோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணனா எவ்வளவு ப்ரோன்னு வரும்னு கேட்டீங்கன்னா இந்த 4800 இருக்கா, நம்ம ஒர்க்கிங் இன்கம். ஒர்க்கிங்னா நம்ம வேலை பார்க்க போறோம். என்ன வேலைன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்றது தான். ரெஃபர் பண்ணனா எவ்வளவு ப்ரோ வரணும்னு கேட்டீங்கன்னா பேர் டைரக்ட் வாரம் 40 rupeesம் 2 to 5 லெவல்ல 10 rupeesம் நம்மளுக்கு இன்கமா கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம எப்போ எந்த வீக்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் தரமோ ஸோ அந்த வீக்ல இருந்து எந்த ஒரு இன்கமும் கிரெடிட் ஆகும். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ நான் வந்து ஒரு யூசரை ரெஃபர் பண்ணிட்டேன், இந்த ஒரு 30 யூசர்ல ஒரு யூசர் நம்மளுக்கு மைனஸ் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இந்த 30 யூசர்ஸும் நம்மளுக்கு 100% வந்து பாத்தீங்கன்னா தந்துடுவாங்க ஒரு செக்ஷனா. இந்த ஒரு டைரக்ட்ன்றது ஒரு செக்ஷனு, அதே போல 2 to 5 லெவல் ஒரு செக்ஷனா ஒரு ஆப்ஷனா தந்துடுவாங்க. அதில் போய் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த ரெஃபர் பண்ணாலும் இந்த 30 பேர் தந்துடுவாங்க. அதே போல் நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ஸோ நம்ம வேலை பார்த்துருக்கோம், அதுக்காகலாம் இந்த மைனஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு பிஸ்னஸ் பிளான்ல 30 பேர் ஃப்ரீயாக தந்துடுவான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒர்க் பண்ணுற பேமெண்ட்டும் வந்துட போகுது. ஸோ எப்படி ப்ரோ இந்த டைரக்ட் 2 to 5 லெவல்னா என்ன ப்ரோன்னு சில பேர் தெரியாமல் இருப்பீங்க, டைரக்டானா என்னன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். நமக்கு இன்கம் எவ்வளோ லெவல்ல வரும்னா 1 to 5 லெவல்ல வரும்.
ஒன் லெவல்னா ஃபர்ஸ்ட் லெவலு டைரக்ட் இன்கம். இதுக்கான ஒரு ஃபோட்டோவும் உள்ள வெளியே போடுறேன். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் தரேன். ஸோ அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஸோ நான் என்ன கேட்டாலும் உங்களுக்கான அதுக்கான பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு தரேன். ஸோ ஒரு டைரக்ட்க்கு 40 ருபீஸா? இந்த ஒரு டைரக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே நாம இருக்கோம். நாம இருக்குமா? நான் வந்து ஒருத்தனை ரெஃபர் பண்ணுறேன், ஒரு யூசரு. இங்கே இன்னொருத்தனை பண்ணுறேன், இங்கே இன்னொருத்தனை பண்ணுறேன், இங்கே இன்னொருத்தனை பண்ணுறேன், இங்கே இன்னொருத்தனை பண்ணுறேன், இங்கே இன்னொருத்தனை, இங்கே இன்னொருத்தனை, இங்கே ஒருத்தனை. இந்த ஒன்று இருக்குல்ல, நான் இந்த ஒன்று எந்த வீக்கில் தரனோ அந்த வீக்லேருந்து நம்மளுக்கு 40 ருபீஸ்ன்றது வரும். ஸோ ஓகேவா? இந்த 40 ப்ளஸ் ஃப்ரீ 30 அவங்களோட இன்கமும் இந்த இன்கமும் ப்ளஸ் கேஷ்பேக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஒரு யூசருக்கு 40 ருபீஸா? அப்போது இந்த இன்னொரு ரெஃபர் டைரக்டில் தந்தேன்னா 80 ருபீஸ். இன்னொரு டைரக்ட் தந்தேன்னா எவ்வளோ? 120 ருபீஸ். நாலாவது டைரக்ட் தந்தோன்னா 160 ருபீஸ். இந்த மாதிரி கேல்குலேட் ஆகிட்டே போகும் நம்ம டைரக்ட்ல ஆக்டிவேட் பண்ணுறதுனால. ஸோ டைரக்டாக ஆக்டிவேட் பண்ண நம்மளோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதே போல் 2 to 5 லெவலில் 10 ருபீஸ் தான் கிடைக்கும் ப்ரோ. அது எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கா? ஸோ நான் 3 விஷயத்தில் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. 3 லெவல்ல நம்ம மூவ் பண்ணலாம். நான் ஒருத்தனை தந்திருக்கேன், இங்கே ஒருத்தனை தந்திருக்கேன், இங்கே ஒருத்தனை தந்திருக்கேன். நான் வேலை பார்த்து ஒருத்தங்கிட்டையும் பேசி பேசி இவனை அது நான் வேலை பார்த்ததா தானே கணக்கு. ஸோ அதனால எனக்கு 40 தராங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக ஆட் பண்ணா 120 வருமா? ஸோ இங்கே இவன் எவ்வளோ பேர் தரான்னா 3 பேர் தரான், இவன் 3 பேர் தரான், இவன் 3 பேர் தரான். இந்த லைன் இருக்குல்ல, இந்த ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1. இந்த பசங்கள்லாம் இருக்காங்கல்ல 1, 2, 3 இதெல்லாம் லெவல் 2. ஓகேவா? ஸோ இவன் கிட்டேருந்து நம்மளுக்கு இவன் ஒருத்தனை தந்தானா? ஸோ இங்கே ஒருத்தன் இருக்கான், 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. ஓகேவா? டோட்டலாக நம்ம டீம் சைஸ் எவ்வளோ இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பேர் இருப்போம் நம்மளோட டீமில். 12 பேர் இருக்குமா? ஸோ நம்மளோட டைரக்ட் இன்கம் 40 வரும். இவங்க கிட்டேருந்து எவ்வளோ ப்ரோ வரும்னா 10 வரும். இவங்க கிட்டேருந்து 10, 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 இவன்கிட்ட 10, இவன்கிட்ட 10, இவன்கிட்ட 10. வாரத்துக்கு 10 10 வரும். இந்த ரோ லெவல் 2. இவன் 3 பேர் தானா? இவன் 3, 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 இவன் 3. இவங்க கிட்டயும் 10 10 ரூபாய் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து 10 10 ரூபாய் வரும். ஓகேவா? இது வந்து லெவல் 3. போக போக நிறைய மெம்பர்ஸ் வருவாங்க, அதே போல இன்கம்ன்றது நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இன்கம்ன்றது பார்த்தீங்கன்னா ஹையாக கிடைக்க போகுது. ஓகேவா? இந்த மாதிரி லெவல் 5 வரைக்கும் நம்மளுக்கு இன்கமாக கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ வேற லெவலில் நம்மளால ரன் பண்ணிக்க முடியும். இப்போ 40 இருந்துச்சா? ஸோ இப்படி டைரக்ட் ஆக்டிவேட் பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு 40 கிடைக்கும். அதே போல் அவங்க ரெஃபர் நம்ம இங்கே எந்த வேலையும் பார்க்க போகிறது கிடையாது, இங்கேயும் ஒரு வேலையும் பார்க்க போகிறது கிடையாது, இங்கேயும் ஒரு வேலையும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ எந்த வேலையும் பார்க்காம நம்மளுக்கு இன்கம் வரப்போகுது. 2 to 5 லெவலில் 10 ருபீஸ் வரப்போகுது. அதனால தான் இவ்வளோ கம்மியாக நம்மளுக்கு வருது. ஆனால் வேற லெவலில் 10 ருபீஸ் கிடைக்குது, அதே ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்மளுக்கு டைரெக்டாக தரதுனால 40 வருது. இந்த மாதிரி இன்கம்ன்றது நம்மளால ஏர்ன் பண்ணிக்க முடியும் அன்லிமிட்டடாக. ஸோ ஓகேவா? உங்களோட டீம் சைஸ் பொறுத்து நம்மளுக்கு இன்கம்ன்றது வேரி ஆகும். இன்னொரு டவுட் இருக்கும் உங்களுக்கு, ப்ரோ நான் ஒர்க்கிங் இன்கம் இருக்கு, நான் எவ்ரி வீக் வாங்குறேன், 1 வீக் வாங்காம போனா என்ன ப்ரோ ஆகும்? ஒரு வாரம் நம்ம வாங்கலாம்னா கூட
நம்மளுக்கு ஷோ ஆகுற வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 10 வீக்ஸ் இருக்கா? 10 வாரம் வரைக்கும் நான் கரெக்ட்டா பை பண்ணிட்டேன். 11த் வீக்ல நான் பை பண்ணல ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 வீக்குள்ள அவங்க தரக்கூடிய அந்த ஃப்ரீ யூசர்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆயிருவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பை பண்ணலன்னா, திரும்பவும் 0 ஃபர்ஸ்ட் வீக்ஸ்ன்றது ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ நம்மளோட ஃப்ரீ யூசர்ஸ் திரும்பவும் இந்த வீக்ஸ் எல்லாம் தாண்டி போனாதான் நம்மளுக்கு மீறி ஃப்ரீயா தரக்கூடிய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆவாங்க. ஸோ இந்த அது வரைக்கும் ஆட் ஆன யூசர்ஸ் வந்து நம்மளுக்கு போயிடுவாங்களா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, அவங்க போக மாட்டாங்க, இருப்பாங்க. ஸோ திரும்ப டிலே ஆகும்னு சொல்ல வரேன். அதுக்கு மேல வரக்கூடிய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிலே ஆயிடும். ஸோ நம்மளால லேட்டா தான் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால கன்டினியூஸா பை பண்ண பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இன்கம்ன்றது நம்மளோட கம்பெனில ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த விதமான ரெஃபர் இல்லாம 4800 நம்மளால ஈஸியா ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்றேன். நம்மளுக்கு நேத்து தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆச்சு. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வீட்டில் சிஸ்மிக் ஆயில், ஓகேவா? எள்ளி எண்ணெய்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு ஆயில் தான் நமக்கு தருவாங்க. அது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஸோ மவுத் வாஷ் ப்ராடக்ட் வந்து மவுத் வாஷ்ன்றது யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26th வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ராஃபிட்ன்றது நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட கை காசு போட தேவையில்ல. ஸோ அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். இப்போ நம்ம வாங்கின ப்ராடக்ட் கூட அது நம்மளுக்கு லாஸ் கிடையாது. ஏன்னா சர்வீஸும் தராங்க. நமக்கு ப்ராடக்ட்டும் வந்துருச்சு, நம்ம கட்டின காசுக்கு ப்ராடக்ட்டும் வந்துருச்சு, அதே போல இன்கம்ன்றதும் நம்மளுக்கு வருது இல்லையா? ஸோ அதனால ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான லாஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதே போல இல்லை ப்ரோ எனக்கு அது லாஸாக நான் எடுத்துக்கிறேன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கூட, ஸோ நம்மளோட 26th வீக்லேருந்து ப்ராஃபிட் தான் வரும். நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்ல நம்மளோட கை காசு போடாம அதில் வர இன்கம் வச்சு நம்ம ப்ராடக்ட் வாங்கினா கூட 100 to 150 ப்ராஃபிட் வரும் 26th வீக்லயே. அதே போல போக போக எவ்வளோ டோட்டலாக 52 வீக்ல அப்படியே போக போக ஹை ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு ஏறிட்டே போகும். கான்ஸ்டண்ட்டாக 4852 வீக் வரும்போது 4800 நம்மளுக்கு எவ்ரி மந்த் ரிசீவ் ஆகும். எவ்ரி வீக் 1200 ரிசீவ் ஆகும். ஸோ எனக்கு அதிகமாக வேணும் ப்ரோன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் மூலியமா ஸோ ஒர்க் பண்ணி நம்மளால ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேலைலாம் நம்மளால இந்த மாதிரி எந்த விதமான ஜாபு கிடையாது. ஸோ உங்களுக்கான இதுக்காக ஜாயின் பண்ணணும்னா ஸோ நம்மளோட விமா கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும், ஸோ அதே போல் என்னோட மொபைல் நம்பரும் தந்திருக்கேன். ஸோ கடைசி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குப்பா எனக்கு புரியலன்னு கேட்டிங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈஸியாக ஃபோன் காலில் கூட கால் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை ப்ரோ எனக்கு புரிஞ்சிச்சு ப்ரோ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ப்ரோ, ஸோ வேறு லெவல் ப்ரோ தேங்க்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க, கமெண்ட் ஒன்று போட்டுருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுன்றது ஸோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த ஒரு கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் அண்ட் லைக் பண்ணி